குஜராத்தின் வதோதராவில் பாலம் இடிந்து விழுந்ததில் 3 வாகனங்கள் ஆற்றில் விழுந்து 10 பேர் காயமடைந்தனர். கூடுதல் தகவலுடன் இரானுடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விபத்திற்கான காரணம் என்ன? எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? குஜராத்தினுடைய வதோதரா மாவட்டம் மற்றும் ஆனந்த் மாவட்டம் ஆகியவற்றை இணைக்கக்கூடிய இணைப்பு பாலமாக இருந்த கம்பீரா பாலமானது இன்று காலை 7:30 மணி அளவில் இடிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மஹிசாகர் ஆற்றினுடைய குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் என்பது 45 ஆண்டுகளுக்கு பழமையானது. இன்று காலை வாகனங்கள் சென்று கொண்டிருந்த பொழுது அந்த பாலம் திடீரென இடிந்ததன் காரணமாக சுமார் 4 வாகனங்கள் ஆற்றில் அடுத்து செல்லப்பட்டுள்ள அதில் சுமார் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் 10க்கும் மேற்பட்டோர் காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவும் விபத்திற்கான காரணம் என்பது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தேவா, மீட்பு பணிகள் முழுமையா நிறைவடைஞ்சிருச்சா? இன்னும் ஆற்றில் யாராவது பொதுமக்கள் சிக்கி இருக்காங்களா? சுசித்ரா, அந்த நீருக்குள் விழுந்த 4 வாகனங்களுமே பத்திரமாக மீட்கப்பட்டு அதில் இருந்தவர்களும் மீட்கப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல பாலத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு சில லாரி உள்ளிட்ட வாகனங்கள், டேங்கர் வாகனங்களையும் மீட்பதற்கான ஒரு பணி என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முழுமையான மீட்பு பணிகள் தற்பொழுது வரையும் முடியவில்லை என்றாலும் பெருவாரியான மக்கள் அந்த பகுதியில் காயமடைந்தவர்களுக்கான ஒரு சிகிச்சைக்காக அவர்கள் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தேவா, இப்ப அந்த கனரக வாகனங்கள் போனதுனால்தான் அந்த பிரிட்ஜ் சரிந்ததா, இல்ல ஏற்கனவே அது பராமரிப்பு இல்லாத இருந்ததன் காரணமா அந்த விபத்து ஏற்பட்டதா? அங்குள்ளவர்கள், அதாவது குறிப்பாக அந்த பத்ரா என அழைக்கப்படக்கூடிய ஊரில் தான் இந்த ஒரு பாலம் என்பது இருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த பகுதி மக்களை பொறுத்த அளவில் பழமையான ஒரு பாலம், இதில் சரியான ஒரு மெயின்டெனன்ஸ் பணி, பராமரிப்பு பணி என்பது தொடர்ந்து இல்லை. ஆனாலும் லாரிகள், குறிப்பாக டேங்கர் லாரிகள் உள்ளிட்டவை செல்வதற்கான அனுமதி என்பது தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அதனால்தான் இந்த பாலம் இடிந்திருக்கக்கூடும். மழையின் காரணமாக சேதமடைந்திருந்த பாலம் இந்த ஒரு கனரக வாகனங்கள் இயங்கியதன் காரணமாக தற்பொழுது இடிந்துள்ளதாக அந்த பகுதியை சார்ந்த மக்கள் கூறினார்கள். தேவா, அதே சமயம் அதிகாரிகள் முழுமையான ஒரு விசாரணை முடிவடைந்த பிறகுதான் எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது என்பது தொடர்பான தகவல்களை வழங்க முடியும் என்றும் கூறியிருக்கிறார்கள். தேவா, நன்றி சுசித்ரா.